அண்ட் கால் மேலே கால் போடுறதுன்றது என்னதான் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்மளோட உடையின் நிமித்தம், உதாரணத்துக்கு நீ இவ்வளோதான் ஸ்கர்ட் போட்டிருக்க, நான் கால் மேலே கால் போடலன்னா அது நடுவில் விசிபிளாக தெரியும். இன்னைக்கு உள்ள கேமராமேன்லாம் அப்படி உட்காந்தா எப்போ முன்னாடி வரலான்ட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கால் மேலே கால் போடுறாங்க, அது எவ்வளோ பெரிய மேடையில் இருந்தாலும். ஓகே. அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பக்கம் நான் கால் மேலே கால் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ஆனால் என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நான் இந்த பக்கம் இப்படி கால் மேலே கால் போடக்கூடாது. இந்த பக்கம் என்னை விட வயசில் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, என்னை விட சீனியர் மோஸ்ட் இருக்காரு, அது இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை என்னோட அப்பாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஓகே. அது மொத்தம் சீனியராக இருக்கிறன்னா இந்த மாதிரி போடக்கூடாது. நான் அப்போது இப்படி போடலாம், சாரி இப்படி போடுறது தப்பு இல்லை, ஏன்னா அவர் இந்த பக்கம் இருக்கார், நான் இப்படி போடுறது ஒரு மரியாதை தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கால் மேலே கால் போடுறதே தப்புன்னு சொல்லின்னு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. கால் மேலே கால் போடுறது ஒரு கம்ஃபர்ட் தான், நம்மளால ஸ்ட்ரைட்டாக ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நம்மளுக்கு இது ஒரு ரெஸ்ட்டு தேவை. ஓகே. அதுக்காக போடுறதுன்னு வச்சுக்க பாடலாங்க. ஆனால் இந்த மேனரிசம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லித்தராங்களா? இது ஜப்பானில் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லித்தருவாங்க.